வணக்கம் மக்களே! வெல்கம் டூ ரம்யா சிஎம்எஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டர மீட் பண்ண போறோம். இவங்க பேரு பிரம்மஸ்ரீ ஹர்ஷா. இவங்க பிரம்ம யோகம் ஃபவுண்டேஷன்ங்கிற கிளாஸ வந்து ஃபவுண்ட் பண்ணி, இவங்க நெறைய கிளாஸஸ் குடுத்துட்டு வராங்க. நெறைய பேருக்கு மெடிடேஷன் கிளாஸஸ குடுத்துட்டு வராங்க. வணக்கம் சார். குரு கடாட்சம், குரு அருள் உண்டாகட்டும். வணக்கம். சொல்லுங்க. நீங்க நெறைய சித்தர்களோட ஜீவ சமாதிகளுக்கு, டெம்பிள்ஸ்க்கு போயிருக்கீங்க இல்லையா? அப்போ நீங்க போறப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தெய்வீக ஆற்றல நீங்க உணர்ந்த இடம் எது? நான் கம்ப்ளீட்டா என்னுடைய குரு சிவசமாதியில தான் நான் அத பரிபூரணமா நான் உணர்ந்தேன். கேரளா ஓமலூர்ல இருக்க ம். குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள். கிட்டத்தட்ட அவர் 1 வருஷம், 2 வருஷம் வாழ்ந்தங்க. ம். 723 வருஷம் வாழ்ந்திருக்காரு. ஓகே. 723 வருஷம் வந்து கரண்ட்டா இருந்த ஒரு மிகப்பெரிய சித்தர் அவர். சரி, அங்க போகும்போது தான் அதீதமான எனர்ஜியும், அதீதமான ஒரு ஆற்றலையும் நான் கண்டேன். அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, சென்னையில இவ்வளோ ஜீவசமாதிகள் இருந்தும், எனக்கு அங்க தான் அதீதமான ஒரு எனர்ஜி வைப்ரேஷனும், அந்த ஞானமும் எனக்கு அங்க தான் கிடைச்சிச்சு. டெம்பிள்ஸ்ல என்ன டெம்பிள் சொல்றீங்க? டெம்பிள்ஸ்ல நெறைய கோயில்கள் இருக்கு சென்னைய சுத்தி. இப்போ அம்மன் கோயில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பாரிஸ்ல இருக்கு இல்லையா? காளிகாம்பாள் கோயில். அங்க போகாத சித்தர்களே கிடையாது. ஆ. அப்படி ஒரு எனர்ஜியான ஒரு கோவில் அது. அந்த இடத்துல போனீங்கன்னா நல்லாருக்கும். இப்ப கோயிலுக்கு போய் நாங்க எவ்வளோ நேரம் இருக்கிறத நீங்க சஜெஸ்ட் பண்றீங்க சார்? கோவிலுக்கு போனீங்கன்னா, மினிமம் ஒரு 1/2 ஹவர்ல 1 ஹவர் நீங்க கண்டிப்பா அங்க அந்த இடத்துல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணணும். ஆமா. ஓகே. நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா, நீங்க இறைவன பார்க்கிறத விட, நீங்க அங்க உட்கார்ந்து ஒரு ஒரு 10 நிமிஷம், இல்ல ஒரு ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்க எதுவுமே பண்ணலனாலும் பரவால்ல. ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. பாரிஸ் காளிகாம்பாள் டெம்பிள். காளிகாம்பாள் டெம்பிள் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா, நம்ம மயிலாப்பூர் சிவன் டெம்பிள் இருக்குல்ல. கபாலீஸ்வரர். கபாலீஸ்வரர் டெம்பிள். ஐயோ! அதெல்லாம் வேற மாரியான வைப்ரேஷன் அவரோடது. ஆ. வேற மாரியான வைப்ரேஷன் அங்கெல்லாம் சித்தர்களோட கால் படாத இடங்களே கிடையாது. நான் சொல்றது எல்லாமே சித்தர்கள் போயிட்டு வந்த கோயில்கள தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெறைய சித்தர்களோட ஜீவ சமாதிக்கும், நெறைய ஆலயங்களுக்கும் நீங்க போயிட்டு வந்திருப்பீங்க. நீங்க எந்த கோவில்களுக்கு நீங்க போனப்போ வந்து நீங்க மிகப்பெரிய ஒரு தெய்வ ஆற்றலை வந்து உணர்ந்திருக்கீங்க? கண்டிப்பா. சென்னையில வந்து நெறைய கோவில்கள் இருக்கு. ஆ. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கோயில்கள சொல்றோம். ஆ. இதெல்லாமே ரொம்ப ஒரு எனர்ஜி வாழ்ந்த ஒரு டெம்பிள்ஸ் இதெல்லாம். கண்டிப்பா உங்களுக்கு நெறைய சேஞ்சஸ் நடக்கும். ம். ஆ முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பாரிஸ்ல இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவில். நீங்க அங்க போயிருந்தீங்கனாலே நீங்க போயிருக்கீங்களா தெரியல. ஆனா ஒரு டைம் போய் பாருங்க. ஓகே. சம் அ அப்படி ஒரு அதீதமான ஒரு எனர்ஜி அங்கருந்து கிடைக்கும். ஆ. ஏன்னா, அ முன்ன ஒரு காலத்துல அங்க சித்தர்களுடைய ஜீவசமாதி இருந்திருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஓகே. நான் அதீதமா அத ஓகே. ரிசர்ச் பண்ணி நான் போனதில்ல. இல்ல அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியும், ஒரு மன அமைதியும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா. ஏன்னா, நான் இப்ப சொல்றது எல்லாமே சித்தர்களுடைய பாதம் பதிந்த கோயில்கள தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் கூட சரி, நெறைய சித்தர்கள் தன்னுடைய அசரரி மூலியமா போயிட்டு இன்னும் காளிகாம்பால வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. அங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இது சரீரி, அது அசரீரி. அது உடல் இல்லாத தன்மை. ரொம்ப ஒரு அதீதமான ஒரு எனர்ஜியும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்க அதிகமா இருக்கும் காளிகாம்பாள் டெம்பிள். அப்படியே வந்தீங்கன்னா, நம்ம மயிலாப்பூர்ல இருக்குல்ல, கபாலீஸ்வரர் டெம்பிள். அங்கெல்லாம் பயங்கரமான வைப்ரேஷன் இருக்கும். நீங்க அங்க போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நீங்க உட்கார்ந்துட்டு வாங்களேன், கபாலீஸ்வரர் டெம்பிள். ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா. அவருடைய எனர்ஜியும், அவருடைய சக்தியுமே வேற லெவல் அந்த இடத்துல. ஏன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல நான் போயிருக்கேன். இப்பயும் நான் அடிக்கடி போவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அதீதமான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மன நிம்மதின்றது அங்க அ எவ்வளோ சூழல் உங்கள சுத்தி என்ன மாரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு அந்த மன நிம்மதி வந்துருச்சுன்னா, அவனோட வாழ்க்கையே மாறிடும். அதுக்கு முதன்மையா நீங்க மன நிம்மதிக்கு நீங்க போக வேண்டிய இடம் தான் கபாலீஸ்வரர் டெம்பிள். எக்ஸலென்ட். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இடங்க. ஒரு சாதாரண ஒரு சக்தி வாய்ந்தது கிடையாது. பெரும் சக்தி வாய்ந்தவர் அவர் அந்த இடத்துல. கபாலீஸ்வரர். ஆமா. அதுக்கப்புறம் நம்மளுடைய வடபழனி முருகர் கோயில். என்னடா இவரு சென்னையில பெரிய பெரிய கோயில்கள் மட்டும் சொல்லிட்டு இருக்காருன்ட்டு இல்ல. வடபழனியும் இதுக்கு எதுக்கும் சலிச்ச ஒரு கோயில் கிடையாது. ரொம்ப எனர்ஜி வாய்ந்த கோவில் தான் நம்ம வடபழனி முருகர் டெம்பிள். அந்த இடத்துலயும் போயிட்டு நீங்க நான் சொல்றது எல்லாமே நீங்க போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வரணும். 10 நிமிஷம் போயிட்டு வந்துட்டு குருஜி என்ன எனக்கு எதுவுமே நடக்கலன்னு கேட்கக்கூடாது. கண்டிப்பா. 1/2 மணி நேரமாவது அங்க உட்கார்ந்துட்டு இங்க வந்து பாருங்க. அங்கேயும் சித்தர்களுடைய பாதம் பதிந்த ஒரு கோயில்கள் தான். அதுக்கப்புறம் ஒரு 2 ஜீவ சமாதி இருக்கு. திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய பட்டினத்தார் ஜீவ சமாதி. நீங்க அங்கெல்லாம் எப்பா! அப்படி இருக்கும். போயிட்டு மெடிடேஷன்லாம் பண்ணீங்க அப்படின்னா, உடல்லயே இருக்க முடியாது அங்க போனீங்கன்னா. அந்த அளவுக்கு அங்க
இந்த காந்த சக்தி, பிரபஞ்ச சக்தி வந்து ஈர்க்கும் அப்படியே மேல. அந்த அளவுக்கு வைப்ரேஷன் குடுப்பாரு அவரு. பட்டினத்தார் பட்டினத்தார். சாதாரண ஆள் சாதா கிடையாது. நெறைய பேர் தெரியும் ஆ. பட்டினத்தார பத்தி. அப்படி ஒரு எனர்ஜியான ஒரு இடம் அதுவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ம். காவாங்கரையில இருக்கக்கூடிய ம். ஜீவசமாதி மௌன சித்தர். ம். அவருடைய ஜீவசமாதியும் சாதாரண இது கிடையாது. அங்க பல பேரோட லைஃப் அவர்லாம் மாத்தியிருக்காரு. இன்றளவும் அவ்வளோ க்ரௌட் அங்க போயிட்டுருக்கு. பௌர்ணமிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிறப்பு நெறைய விஷயங்கள் அங்க நடக்கும் காவாங்கரையில. நானும் அடிக்கடி அங்க போவேன். ஸோ அங்கெல்லாம் பயங்கரமா இருக்கும் அவரோட வைப்ரேஷன். நெறைய சித்துக்கள் பண்ணியிருக்காரு அவரும். நீங்க இந்த இந்த டெம்பிள்ஸ் மட்டும் விசிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் என்னென்ன கண்டிப்பா. அப்படின்னு தமிழ்நாடு எனர்ஜில நான் ஃபுல்லா சொல்றேன். நீங்க சொன்ன ஆன்சருக்கு நீங்க மார்க் குடுக்க சொன்னா 100க்கு 101 மார்க் குடுக்கலாம். அச்சோ! அதுக்கப்புறம் ஒரு டவுட் என்னன்னா, நெறைய பேர் வந்து மாந்திரீகம். இப்போ ஏஐ வந்து நம்ம ஒரு ப்ராம்ப்ட் குடுத்தா அது வேலைய அதுவே செஞ்சுருது. அது எந்த வேலையா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், முன்னாடி எடிட்டர்ஸ் வச்சு எடிட் பண்ணுவோம். இப்போ எடிட்டிங் முதற்கொண்டு ஏஐயே பார்த்துருது. அந்த மாரி எல்லா வேலையும் வந்து ஏஐ பார்த்துருது இல்லையா? இந்த ஏஐ உலகத்திலயும் இந்த மாந்திரீகங்கிறது உண்மையா? இதுக்கு உண்மையாவே ஒரு எஃபெக்ட் இருக்கா? மனிதர்கள் மாறிட்டாங்களா? இல்ல காலம் மாறிச்சா? அப்படின்ற கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? மனிதர்கள் மாறிட்டாங்களா? காலம் மாறுனதுனால மனிதரும் மாறிட்டாங்க. இது முட்டைக்குள்ள கோழி வந்துச்சா? கோழிக்குள்ள முட்டை இல்ல வந்துச்சா? அப்படி இல்லங்க மேம். இது ஆ. வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, காலம் எந்த இடத்துலயும் மாறல. மனிதர்கள் தான் மாறுனாங்க. ஆ. மனிதர்கள் தான் காலத்த மாத்திக்கிட்டு இருக்காங்க. காலம் அப்படியே தான் இருக்கு. சூரியன் ஓகே. அதே நேரம் தான் எழுந்துக்குது. அதே கரெக்ட். நேரம் தான் கரெக்ட்டுங்க. இறங்குது. கரெக்ட். பௌர்ணமியும் அதே அதே நாட்கள்ல தான் தான் வருது. வருது. அமாவாசையும் அதே நாட்கள்ல தான் வருது. ஆ. மழையும் சரி எல்லாமே அது அது கரெக்ட்டா தான் இருக்கு. ஆமா. இங்க மனிதர்கள் தான் மாறிட்டாங்க. அந்த ஓகே. மாதிரி ஆ. மந்திரம், மாந்திரீகம் அப்படின்றது முழுக்க, முழுக்க, முழுக்க சித்தர்களுடைய கலைகள்ல அதுவும் முக்கியமான முதன்மையான ஒரு கலை. சரி. ம். சரிங்களா? ம். ஏன் சித்தர்கள் வந்து வகுத்தாங்கன்றதுக்கும் பற்பல விஷயங்கள் இருக்கு அதுல. ம். நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துனாங்க. பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனா இருக்கட்டும், முந்தைய ஒரு படையெடுப்புக்கு போறாரு அப்படின்னா, முன்னாடியே கணிச்சிருவாங்க. இங்கேயே ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. ஆமா. முன்னாடியே பார்த்தீங்கன்னா, மந்திரம், மாந்திரீகத்த அந்த அளவுக்கு ராஜாக்கள் பயன்படுத்துனாங்க. அது நாளடைவில கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில வந்துச்சு. ம். சரிங்களா? ம். முன்கூட்டியே படைய தோற்கடிக்கிறது. ம். முன்கூட்டியே ஒரு விதமான செய்வினைய செஞ்சு ஒரு நெகட்டிவ ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. இது எல்லாமே முடியுது. இது வந்து ம். திரும்ப ஒரு குறிப்பிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதுல. ஓகே. நான்லாம் மிரண்டிருக்கேன் அப்போ. ஆரம்ப காலகட்டங்கள்ல படிக்கும்போது. ஆ. அதுக்கப்புறம் குரு கிட்ட நம்ம மந்திரம், மாந்திரிகமும், மந்திரமும் எப்படி எடுக்கிறது, பண்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆ. பட் அத நான் அதிகமா பயன்படுத்துறது இல்ல. ஆ. ரொம்ப அதீதமான பிரச்சனைகள்ல வரவங்களுக்கு மட்டும் தான் அது நம்ம சரி பண்ணி குடுக்குறது. விஷயம் என்னன்னா, ஏஐயா இருந்தாலும் சரி, என்ன டெக்னிக்கல், என்ன டெக்னாலஜி வந்தாலும் சரி, ஆ. ஒரு ஃப்ரீக்வன்சிய வச்சே ஒருத்தங்கள காலி பண்ண முடியும். ம். கம்ப்ளீட்டா ஒரு நெகட்டிவான சோல்ஸ ஏவி விட்டுறது. ம். ஒரு துஷ்ட ஆத்மாக்கள ஏவி விடுறது. ஏன்னா, இங்க சோல்ஸ பொறுத்தவரைக்கும் வெவ்வேறு விதமான பாடிஸ், உடல்கள் இல்லாம அலைஞ்சுகிட்டு இருக்கு. மோட்ச முக்தி கிடைக்காம. ஸோ அந்த மாதிரியான ஆன்மாக்கள பயன்படுத்தி செய்யறது தான் ஏவல் இது எல்லாமே. சரி. சரிங்களா? அது ஒரு தடவ பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அவ்ளோ ஒரு உபாதைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பின்னாடி முதுகு மேல யாரோ உட்கார்ந்துகிட்டு ஆ. இருக்க மாரியே ஆ. இருக்கும். ஆ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜாயிண்ட்ஸ் உடல் வலி ஏற்படும். ஆ. காலையில எழுந்துக்கும்போது அப்படியே உடல் சோர்வா இருக்கும். அவங்க ம். என்னதான் சாப்பிட்டாலும், டேப்லெட்ஸே யூஸ் பண்ணாலும் சரி, உடல் அந்த அளவுக்கு ஒரு உபாதைகள்லாம் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டொமக்ல அங்க இங்க நெறைய நெறைய ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஆ. ஸ்டொமக்ல எதுவுமே இருக்காது. ஆ. ஆமா. சரிங்களா? ஆமா. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனாலும் உள்ளுக்குள்ளார ப்ராப்ளம் இருக்கும். இது எல்லாமே மாந்திரீகத்தால அஃபெக்ட் ஆயிருக்கவங்க தான். ஆனா இது சரி செய்ய முடியுமா? சரி செய்ய முடியும். ஆனா மாந்திரீகம் பண்ணிட்டா மாந்திரீகத்தால சரி செய்ய முடியாது. இங்க ஆ. நெறைய பேர் பண்ற தவறு அதுதான். ஓகே. ஆனா மாந்திரீகம் பண்ணிட்டா தாந்திரீக முறைப்படி தான் அத சரி செய்ய முடியும். ஏன்னா மாந்திரீகம் அப்படின்றது நெகட்டிவ். நான் என்னோட வீடியோல சொல்லியிருப்பேன். ஆ. ஆனா தாந்திரீகம் அப்படின்றது பாசிட்டிவ். சரி. சரிங்களா? ஆ. ஒண்ணும் கிடையாது. ஆ ம். மாந்திரீகம் அப்படின்றது காளின்னு எடுத்துக்கங்க. ம். தாந்திரீகம் அப்படின்றது சிவம்னு எடுத்துக்கங்க. இந்த ஓகே. வழிகள்ல தான் பிளஸ், மைனஸ் இது 2ம் வச்சு தான் அத எடுக்க முடியும். இல்லன்னா அது ரொம்ப கஷ்டம், கடினம். ஏன்னா இதுல நெறைய பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. நமக்கே அவ்ளோ ஃபோன் கால்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆ. நீங்க சரி செஞ்சு குடுத்துருக்கீங்க. நெறைய பேருக்கு சரி செஞ்சு குடுத்துருக்கேன். நெறைய பேருக்கு சரி நீங்க இந்த பெரிய மெடிடேஷன் ப்ராப்ளமா இருந்தா மட்டும் தான் சரி சரி பண்ணி குடுப்பேன் மேம். ஏன்னா நம்மளுக்கு வந்து முதன்மை வந்து மெடிடேஷன். ம். நம்ம எல்லாருக்குமே நம்ம பண்ணி குடுக்க முடியாது. பெரிய ப்ராப்ளமா இருந்தா மட்டும் தான் நம்ம அத பண்ணி ம். குடுப்போம். ம். மத்தபடி அது அதில நம்ம பண்றது இல்ல.
இப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தீமை நினைக்கிறாங்க. ஒருத்தங்க கிட்ட போய் மாந்திரிகம் செய்றாங்க. அவங்க நினைச்சபடியே அவங்க குறிப்பிட்ட அந்த நபர வந்து சிரமப்படுத்திடுறாங்க. அப்ப இந்த மாந்திரீகம் பண்றவங்களுக்கும், இந்த கெட்ட செயல பண்ண வைக்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கர்மா இங்க வருதுல்ல? கண்டிப்பா கர்மா வரும். அதுல மாற்று கருத்தே இல்ல, கர்மா வரும். ஏன்னா, ஒரு மாந்திரீகரும், ஒரு தாந்திரிகமும் அந்த வைப்ரேஷன எடுக்குறாங்க அப்டின்னா, அது எங்க எடுத்துட்டு போய் போடுவாங்க? ஒண்ணு எடுக்குறோம்னா, நம்ம பிரபஞ்சத்த பொறுத்தவரைக்கும் நீங்க எத ஒண்ணு எடுத்தாலுமே அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப நான் என்னோட பாக்கெட்ல இருக்க நான் எடுக்கிறேன்னா, எதுக்காக பென் எடுக்கிறோம்? அப்ப அங்க ஒரு சூழல் உருவாகும். எழுத போறோம்னு ஒரு பதில் சொல்லி தானே எடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப கேமரா அங்க பதிவு பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு? பதிவு பண்ணி 4 பேர் பார்க்கணுன்றதுக்காக தான் அங்க பதிவாகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தருக்கு செஞ்சு வச்சிருக்கிற மாந்திரீகத்தை எடுக்கும் பொழுதும், அந்த குரு வந்து பிரபஞ்சத்துக்கு பதில் சொல்லணும். நீ எதுக்காக இதை எடுக்கிற? நீ எதுக்காக இதை வைக்கிறன்னும்போது, அப்ப எடுக்கும்போது இல்லங்க அவங்க எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நான் இதை எடுக்கிறேங்க அப்படின்ட்டு நம்ம எடுத்துரும்போது, ஓகே ரைட். அது எடுத்து விட்டோம்னா, அது என்ன பண்ணணும்னா, யாரு பண்ணாங்களோ அவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் ஆகும். புரியுதுங்களா? ஏன்னா அதை எடுத்து வச்சுட்டு இவர் என்ன பண்ண போறாரு? ஒண்ணு அது நிரந்தரமா அழிக்கணும். அது வெவ்வேறு விதமான வேலைகள் இருக்கு. இல்ல அது எடுத்து விட்டோம்னா யாருக்கும் அவங்களுக்கு போக ஆரம்பிச்சு. இப்ப இந்த பிளாக் மேஜிக்ன்னு சொல்றாங்கல்ல, ஒருத்தங்கள வந்து இங்க இருந்துகிட்டே ஒருத்தங்கள வந்து ஆட்டி வைக்கிறது. அது உண்மைதானா அது? உண்மைதானே. எல்லாமே ஃப்ரீக்வன்சி தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசினது என்ன? எல்லாமே ஒரு அலைகள் தான். எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சி தான். அந்த அலைகள் மூலியமா இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு பிடிக்காத யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். சரி, யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அவன் நாசமா போயிருவான். அவன் கை கால் உடைஞ்சிரும்னா, கண்டிப்பா ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, கை கால் உடைஞ்சிருக்கும். இது ஒரு சில அந்த சொல்ற வார்த்தைகள் வந்து சடனா பலிச்சிடும். இதெல்லாமே எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? ஏன்னா யூனிவர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கு. எதில அவன் செய்த வினைக்கு தண்டனை கொடுக்கணும். அப்போ நீங்க உங்க பக்கம் ஒரு நியாயம் இருந்துச்சுன்னா, பிரபஞ்சம் உடனே அத நடத்தி கொடுக்கும். ஆனா உங்க பக்கம் நியாயம் இல்லன்னா, அவன் பக்கமும் ஒரு நியாயம் இருக்குன்னா, அது அப்படியே ஹோல்டுல இருக்கும். இப்படிதான் ஒரு ஃப்ரீக்வன்சி ரொம்ப அழகான வார்த்தை சொல்லியிருக்கீங்க. என் பக்கம் ஒரு நியாயம் இருக்கு. நான் ஒண்ணு பிரபஞ்சத்திட்ட கேட்கிறேன்னா, அது எனக்கு உடனே அத நடத்தி கொடுக்கும். ஆமா. என் பக்கம் நியாயம் இருக்கு. எதிர்த்தாப்புல இருக்கவங்க இன்னொரு பக்கமும் நியாயம் இருக்கு. அப்படின்னா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பிரபஞ்சம். இந்த 2 பேர்ல யாரு சக்சீட் பண்றாங்களோ, யாரு அந்த இதுலயே வந்து ஸ்டபர்னா இருக்காங்களோ, அவங்களுக்கு நடத்தி கொடுக்கும். அப்படி சொல்லலாமா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா, நீங்க எந்த ஒரு நீதி கிட்ட இருந்தும் நீங்க தப்பிச்சிடலாம் தவறு பண்ணிட்டு. ஆனா யாராக இருந்தாலும் சரி, பிரபஞ்சத்துடைய நீதியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கவே முடியாது. தண்டனை இருக்கு. ஆனா எப்பயும் இருக்கு. ஆனா மிஸ் மட்டும் பண்ணாது. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். மெடிடேஷன் பண்றவங்க வந்து ஒவ்வொரு தெய்வத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணுவாங்க. அதே மாரி நம்ம இந்த தெய்வத்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம மெடிடேஷன் பண்றப்போ, நம்மனால வந்து அந்த சோல் கனெக்ட்ங்கிறது நம்மளுக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாரி நீங்க எந்த தெய்வத்த நோக்கி மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் எந்த தெய்வத்த நோக்கி மெடிடேஷன் பண்ண சொல்லி நீங்க சஜெஸ்ட் பண்றீங்க? முதலில் யாராக இருந்தாலும் இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நெறைய பேருக்கு இது தெரியல. நம்ம யார நோக்கி தவம் பண்றது? ஏன்னா ஒரு சில பேர் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுவாங்க. நம்ம எளிமையா அவரோட காட்சியும் அவருடைய கிடைக்காது. கஷ்டம். இல்ல எளிமை இல்ல. பட் ஆனா ஒவ்வொருவரும் குருமார்களை கருத்தில் கொண்டு தவம் செய்யணும். அதாவது சித்தர்களை முதல்ல நினைச்சு தவம் செய்ய செய்ய அதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களுக்கு காட்டுவாங்க. வழிகாட்டுவாங்க. ஏன்னா சித்தர்களை புடிச்சிட்டீங்கன்னா எளிமையா உங்களுக்கு சிவபெருமானையும், முருகனையும் எல்லாரையும் பார்த்துடலாம். உங்களுக்கு ஷார்ட்கட் மாரி. சித்தர்களை தான் முதல்ல குருவா ஏத்துக்கிட்டு நீங்க வழிபட ஆரம்பிங்க. இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட குரு வந்து குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமி. அவர்கள் மூலியமா போகும்போது எளிமையா நமக்கு அந்த ஒரு பாக்கியம் வந்து குரு குடுத்துட்டாரு. ஒவ்வொருவரும் அந்த மாரி போகணும். இதுல ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரே ஒருத்தர் தான், அது சிவபெருமான் தான். எந்த இறைவனாக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருக்கட்டும், அனைத்து அண்ட சராசரமும் ஒருத்தருக்கு அடக்கம் அப்படின்னா, அது சிவபெருமான் மட்டும்தான். புரியுதுங்களா? ஏன்னா ஆமா. ஒட்டு மொத்தத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது அவர் ஒருத்தர் மட்டும். எல்லாருமே அவருக்கு தான் அடக்கம். எல்லாருமே அவரை நோக்கி தான் தவம் பண்ணுவாங்க. நம்ம மகாவிஷ்ணுவா இருந்தாலும் சரி, அவரும் ஏதாச்சும் அவரு வேண்டியதை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா, உடனே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நோக்கி தான் தவம் பண்ணுவார். முக்கோடி தேவர்களாக இருக்கட்டும், யாரை நோக்கி தவம் பண்ணுவாங்கன்னா சிவபெருமானை நோக்கி தான் தவம் பண்ணுவாங்க. சித்தர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவரை நோக்கி தான் தவம் பண்ணுவாங்க.
முருகப்பெருமானும் சிவபெருமானை நோக்கி தான் தவம் பண்ணுவார். அதுக்குன்னுட்டு முருகப்பெருமானுக்கு அப்ப சக்தி இல்லையா, ஆற்றல் இல்லையா? அப்படி கிடையாது. முருகப்பெருமானுக்கும் சக்தி இருக்கு. ஆனா முருகப்பெருமானும் எதுல அடக்கனா? சிவத்துக்கு. சர்வம் சிவமயம். ஆமா. ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. சரி, இந்த தவம் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, யூசுவலா வந்து நிறைய கிளாஸஸ்ல சேர்ந்தவங்க 4 நாள் பண்ணுவாங்க. 5வது நாள் பண்ண முடியாது. அதை எப்படி வந்து பீட் பண்றது? இல்ல, அது எப்படி பீட் பண்றதுன்றத தாண்டி முதல்ல ஒரு ப்ரொசீஜர் உங்களுக்குள்ளார கொண்டு வந்து, நம்ம எதுக்காக தவம் பண்ணணும், நம்ம எதுக்காக தியானம் பண்ணணும், நம்ம ஏதாவது வேண்டியதை மேனிஃபெஸ்ட் பண்ண நம்ம வந்திருக்கோமா, இல்லை நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லான மைண்டு தேவையா, இல்லை நம்ம மோட்ச முக்தி அடைய நம்ம வந்திருக்கோமா, இல்லை நம்ம யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆக போகிறோமா, இல்லை நம்ம சித்தர்கள் கூட கம்யூனிகேஷன் பண்ண போகிறோமா, இல்லை ஒரு ஹையர் சோல்ஸ் கூட நம்ம ட்ராவல் பண்ண போகிறோமா, நிறைய எய்ம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் எய்மை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சரி, உங்களுடைய எய்ம். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டிய முதன்மையான எய்ம் இது ஒன்று இருந்தால் தான், இறைவனோட அருளும் கருணை இருந்தால் தான், குருவோட அருள் இருந்தால் தான் உங்களால் இது எல்லாமே சாத்தியப்படும். அதுக்கு முதல்ல ஒரு குருக்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணி போகும்போது மோட்சம் முக்தி என்றதான் உங்களுடைய முதன்மையான எய்மாக இருக்கும். அதை நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் போக போக இது எல்லாமே எளிமையாக வரும். அருமை. நம்ம எடுத்தோடனே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிடணும், எனக்கு பணம் வந்துடணும், காசு வந்துடணும், அப்படி இல்லை. அப்படி இருந்தால் கொடுக்க மாட்டார். நான் இறைவன் அடையணும், நான் ஞானம் அடையணும், நான் தெளிவடையணும், நான் ஒரு உயர்ந்த இடத்துக்கு நான் போகணும், இறைவனை நான் முதல்ல நான் பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கனாலே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். யூனிவர்ஸ் உங்ககிட்ட பேசும், சித்தர்கள் கம்யூனிகேஷன் நடக்கும், உடல் கடந்து போகலாம், பறக்கலாம், மிதக்கலாம், அந்த மாதிரி நிறைய மேஜிக்ஸ் மிராக்கிள்ஸ் எல்லாமே அதுக்குள்ளார இருக்கு. அருமை. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் கோச், நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து இத்தனை நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, இது நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மேனிஃபெஸ்ட் பண்றது உண்மைதான், அது ஃபேக் கிடையாது. ஓகே. ஆனா நிறைய பேர் நிறைய இடங்கள்ல போயிட்டு ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. நான் அவங்களே தவறுதல் சொல்லல. ஓகே. இப்படி எல்லாம் இருக்கு, நடக்குது. பட் ஆனா நாமளும் மேனிஃபெஸ்ட் பண்ற ஒரு ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா பேங்க் லோனுக்காக ஒருத்தங்க அலைஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு கவர்மெண்ட். சரிங்களா? அவங்களுக்கு அந்த லோன் செலெக்ஷனே ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரீசெண்டாக தான் தைப்பூசம்க்கு ஒரு கிளாஸ் அலௌன்ஸ் பண்ணோம். சாரி, மகா சிவராத்திரின்னு நினைக்கிறேன். சார், நம்ம கிளாஸ் அலௌன்ஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் நான் சொல்லி கொடுத்தேன். கிட்டத்தட்ட அவங்களுக்கு பல வருஷம் அலைஞ்ச லோன் வந்து 15 லட்ச ரூபா அவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண அந்த 4 நாள்லேயும் நடந்திருக்கு. அந்த சீக்ரெட் சொல்லி கொடுக்க முடியுமா? அந்த சீக்ரெட் நம்ம கிளாஸ்ல தான் மேம் சொல்லி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அதே சேம் பேட்ச்ல சொல்லி கொடுத்த பல பேருக்கு வந்து நிறைய ஒருத்தருக்கு பேங்க்ல வேலை கிடைச்சிச்சு, இந்தியன் பேங்க்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இருக்கு, நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது உண்மைதான். இல்லை, எனக்கு இப்போ வந்து ஒரு டவுட் என்னன்னா, என்னோட விதியோட இது ஒன்றா இருக்கலாம், நான் வந்து வேற ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி என்னை கொண்டு போகும்? கண்டிப்பா கொண்டு போகுங்க. சரியானது பண்ணா சரியானது பண்ணு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கிரிக்கெட்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. எப்படி இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, தோனி என்னவா ஆகிறதுக்கு வந்தாரு, ஆனா தோனி என்னவா இருக்காரு? தோனி அவருக்கு எதுல விருப்பம்னா ஃபுட்பால்ல தான் விருப்பம். ஆனா பிரபஞ்சம் அவர் எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு? கிரிக்கெட்டரா. இது உங்களால அக்செப்ட் பண்ண முடியுதா? தோனியே அக்செப்ட் பண்ணி இருக்க மாட்டாரு. ஏன்னா இங்க யூனிவர்ஸ் ஒரு டிசைன் பண்ணி இருக்குமே, எல்லாருக்கும் இருக்குமே. உங்களுக்கு இருக்கு, இறைவன் இது எனக்கு கொடுத்த வேலை, இறைவன் உங்களுக்கு கொடுத்தது இது, அவருக்கு அது, இது எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நீங்க விருப்பப்பட்டா இதுல இருந்து மாறிக்கலாம், நான் விருப்பப்பட்டா மாத்திக்கலாம். ஆனா அதுக்கும் நீங்க உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன வேலை கொடுத்துருக்கோ அதை நீங்க சரியா செய்யணும், அதுல நீங்க தேரணும், அதுல நீங்க சக்சஸ். எனக்கு என்ன டவுட்னா, யூனிவர்ஸ் எனக்கு என்ன வேலை கொடுத்துட்டு இருக்குங்கிறதே என்னால கண்டுபிடிக்க முடியல. எல்லாருக்குமே யூனிவர்ஸ் சரியான வேலைகளை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கு. ஓகே. அப்ப எனக்கான வேலை இதுதானா, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இங்க நீங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மேம். நீங்க ஒரு இடத்துக்கு போய் நீங்க சேரணும் அப்படின்னா அது பலவிதமான ஜேர்னி உங்களுக்கு வரும். இப்போ நீங்க மீடியால இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்க, இது உங்களோட ஜேர்னி. பட் இது நிரந்தரம் கிடையாது. நீங்க இங்க ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கீங்க, இத மூலமா யூனிவர்ஸ் உங்களை பயன்படுத்தி 4 பேருக்கு கொடுக்குது. ஆனா இதுவே நீங்க கிடையாது. உண்மையான நீங்கன்றது வேற. அது நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கேள்வி கேளுங்க, நான் யாரு, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன், என்னுடைய உண்மையான இங்க வேலைதான் என்ன அப்படின்னு யார் ஒருத்தங்க வாயில இருந்து இல்ல, மனப்பூர்வமா
ஆத்மாத்ம ரீதியா ஒருத்தங்க கேட்கும்போது யூனிவர்ஸ் ப்ராமிஸா பதில் சொல்லுது. ஓகே. உங்களுக்கு உண்டான வே திறந்து விடும். ஓகே. அருமை. ஓகே. ஸோ அப்போ மெடிடேஷன் பண்ணி ஹூ ஆம் ஐ? அத இதுதானே எல்லாருமே சொல்றது. ஆமா. அத நம்ம கேட்கறது. புதுசாவும் சொல்லலைல்ல. ஆமா, ஆமா, ஆமா. மரணமில்லா பெருவாழ்வு. இது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. இந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது நம்ம தமிழ்ல நம்ம சித்தர்கள், இது நம்ம தமிழுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு பொக்கிஷம். ஆமா. நான் வந்து தெலுங்கு பேக்ரவுண்ட்ல வளர்ந்துருக்கேன். அங்கேயே நிறைய சித்தர்கள் இருக்காங்க, நிறைய கோவில்கள் இருக்கு, நிறைய நல்ல வழிபாடுகள், நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மரணமில்லா பெருவாழ்வுங்கிற வார்த்தை அங்க இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. அப்ப இந்த மரணமில்லா பெருவாழ்வு இருக்க விஷயம் என்ன? இந்த யுகத்துல இது பாசிபிளா? கண்டிப்பா பாசிபிள் மேம். கண்டிப்பா பாசிபிள். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இங்க தெலுங்கு பேக்ரவுண்ட், தமிழ் பேக்ரவுண்ட், இங்க லாங்குவேஜ்க்கெல்லாம் மரணமில்லா பெருவாழ்வு லாங்குவேஜ்ல இடம் இல்ல. ஓகே. அங்க ஒண்ணுதான். அது இறைவன் மட்டும்தான். அங்க உணர்வு மட்டும்தான். உங்களை யாருன்னா அடிச்சாங்கன்னா உங்களுக்கு எப்படி பெயின் இருக்கோ அதே பெயின் தான் எனக்கும் இருக்கும். அதான் உணர்வு. சரிங்களா சொல்றது? நீங்க அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்ல, உலகத்திலேயே ஆன்மீகம் அப்படின்ட்டு துளிர் விட்டது எங்கன்னா இந்த 4 தான். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸ்பிரிச்சுவலே இங்க தான். இங்க இல்லாம ஏன்னா இயேசுநாதரே திடீர்னு அங்க காணாம போயிட்டாரு. ஏன்னா இந்தியால தான் இருந்தாரு. இப்ப ஃபைண்டிங்ஸ் என்னன்னா இயேசுநாதரோட ட்ரேசஸே இந்தியால இருந்து இருக்கு. ஆமா. இயேசுநாதர் வந்து பல பயிற்சிகளையும் எடுத்துட்டு போனது இங்கதான். சரிங்களா? நம்ம அப்பேற்பட்ட ஒரு பூமி, அப்பேற்பட்ட ஒரு மண். இங்க ஆன்மீகம் பண்ணாம, இங்க ஆன்மீகம் பேசாம வேற யாரு பேசுவாங்க? ஆன்மீகம் நம்ம பேசாம வேற யாரு பேசுவாங்க? ஏன் நான் இதை சொல்றேன்னா, நீங்க இங்க மரணமில்லா பெருவாழ்வுன்றது அதீதமா வந்து வற்புறுத்தினாங்க. அது சாத்தியம் தான், அது உண்மைதான். ஒண்ணும் இல்லை மேம். ஒரே ஒரு தடவை நீங்க யாருன்றதை நீங்க உங்களுக்குள்ளார பார்த்துட்டீங்கன்னா, ஒரே ஒரு தடவை உங்களுடைய உடல்ல இருந்து நீங்க வெளியே வந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா, எளிமையா மரணமில்லா பெருவாழ்வு என்னன்றது உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும். இது வாயில சொல்லி புரிய வைக்கவே முடியாது. கண்டிப்பா. இல்ல நான் நிறைய நேரம் வந்து நிறைய தேசிய மங்கைக்கரசி மேடம் அவங்க வீடியோல சொல்லியிருப்பாங்க. தேனுன்னு தாங்க நான் சொல்ல முடியும். அதை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் அதோட சுவை தெரியும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்டா முடியாது. அது ஏன்னா நானும் நிறைய இன்டர்வியூல கேட்டிருக்காங்க, நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க. அது எப்படி சொல்றது? எனக்கு இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க தேன் சாப்பிட்றீங்க, நான் தேன் சாப்பிட்டதில்ல. இப்ப நீங்க சொல்றீங்க தேன் எப்படி மேம் இருக்கும்னா டேஸ்டா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும் நீங்க சொல்றீங்க. அது நீங்க என்கிட்ட கன்வே பண்ணணும். உங்க உணர்வா வர்றப்பதான் அதோட இது உங்களுக்கு வந்து தெரியும். கண்டிப்பா. இப்ப இறைவனுங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை. அது வந்து அவங்கவுங்க அந்த இறைவனை இது பண்ணி அவங்க கருணையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் அந்த இது தெரியுமே தவிர நம்ம இந்த வீடியோ பார்க்குறனாலையோ இல்லை வேற யாராவது சொல்கிறனாலையோ புரியாது. ஆனால் மெடிடேஷனுங்கிறது இந்த மாதிரி ஒரு சிறப்பான நபர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் நீங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட விஷயங்களை நம்ம ப்ரமோட் பண்ணணும், நம்ம 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும், அதனால நிறைய பேர் பயனளிக்கணும், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நம்ம டோனி இன்டர்வியூக்கு வந்து இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நீ கொடுத்ததுக்கு. நீங்கள் மேலும் மேலும் இன்னும் வளரணும், உங்களை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும், இன்னும் நீங்கள் பெரிய கிளாஸஸ் எடுத்து பெரிய நிலைமைக்கு வரணும்னு வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.